guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். இன்னைக்கு வீடியோல நான் இந்த லுக் எப்படி பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். இந்த லுக் யாருக்கு அப்ராப்ரியேட்டா இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா டீனேஜ் பசங்களுக்கு. ஓகே, டீனேஜ் பசங்கன்னா வந்துட்டு இந்த லுக் நான் உங்களுக்கு காமிக்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லா ப்ராடக்ட்ஸோட வச்சு பண்றது வந்து யாரெல்லாம் பண்ண போறீங்கன்னு பாத்தீங்கன்னா 17, 18, 19 இந்த 3 டீன்ஸ்க்கு மட்டும்தான். அதுக்கு முன்னாடி இருக்கவங்க இவ்வளவு மேக்கப்லாம் போடாதீங்க. 17 வயசுக்கு மேல நீங்க மேக்கப் போடுறீங்கன்னா கூட பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. 25 வயசு ஆளுங்களுக்கும் வந்துட்டு பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனாலும் ஏன் அவ்வளோ ஒரு டெலிகேட்டான ஸ்கின்ல வந்துட்டு அப்பவே நம்ம அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் போடுறது? ஓகே, ஸோ அதனால நான் உங்களுக்கு வந்துட்டு வெறும் காஜல் அண்ட் டிண்டட் லிப் பாம் அதுக்கப்புறம் ஒரு நார்மல் பவுடரோடு நிறுத்திக்கோங்கன்னு சொல்லுவேன். ஸோ இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவா இது பார்த்தீங்கன்னா இந்த லேட் டீன்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு சூட்டபிளா இருக்கிற மாதிரியான ஒரு லுக். உங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்க ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப வேரபிள், ரொம்ப குவிக்கும் கூட. எல்லா மாதிரியான ஃபெஸ்டிவல் ஒகேஷன்ஸ்க்கும் இந்த லுக் நீங்க கிரியேட் பண்ணலாம். நான் எப்படி இந்த லுக் கிரியேட் பண்ணேன், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு நான் காமிக்க வச்சிருக்கேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ கைஸ், இந்த இடத்துல வந்துட்டு நான் நம்ம ஸ்ரேயா ஜெயினுக்கு வந்துட்டு ஒரு ஹியூஜ் தேங்க்ஸ் வந்துட்டு பண்ணிக்க விரும்புகிறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் சேஞ்ச் வந்துட்டு பண்ணுறதுக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ரீசன்ட் மேக் கொலாபரேஷன்லையா இருக்கட்டும், இப்போ அவங்க பண்ணிட்டு இருக்க வீடியோஸ்லையா இருக்கட்டும், இந்த ஒரு அழகான ஃபெஸ்டிவ் தீம் வந்துட்டு நான் பார்த்தேன். நான் என்னுடைய ஸ்டைல் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஏதோ பண்ணி வச்சிருக்கேன். நான் ரொம்ப மினிமலிஸ்டாக வந்துட்டு விருப்பப்படுற ஒரு ஆள். எனக்கு எல்லாம் சிம்பிளாக இருக்கணும். இவ்வளோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக கஜகஜன்னு இருக்க மாதிரி இருக்குது. பட் பார்க்க அது ஒரு மாதிரி செட் ஆகுது அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு இடத்துல இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு ட்ரை பண்ணலாம். இங்கே இருக்க இந்த செட்டப்பே வந்துட்டு வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வேறு எதுவும் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய ஃபேஸ் மாய்ஸ்சரைஸ் பண்ணி ரெடியாக இருக்குது. நான் ப்ரைமர்லேருந்து போய்க்க போகிறேன். ப்ரைமர்ன்றது ஆக்சுவலாக ஆப்ஷனல் தான். பட் ப்ரைமர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மேக்கப் லாஸ்ட் ஆகிற டைமில் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல் கூட போடலாம். பட் ட்ரஸ்ட் மீ, ப்ரைமர் போட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு உங்களுக்கு பர்பிளோட ட்ரூ ஜுவல் 24K கோல்ட் ப்ரைமர் வச்சிருக்கேன். இதனால ஒரு சிலிக்கன் பேஸ்டு ப்ரைமர் அண்ட் இது ஆயிலி ஸ்கின் ஆளுங்களுக்கு சூப்பராக செட் ஆகும். ஆக்சுவலாக எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களும் லைக் காம்பினேஷன் ஸ்கின் ஆளுங்களும் இது போடலாம். அந்த மாதிரி தான் இது செட் ஆகும். இதில் குட்டி குட்டி கோல்ட் பார்ட்டிகல்ஸ் கூட இருக்கும். அது பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் காட்டாது, ஆனாலும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இதை என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்மூத் ஆகும் உங்கள் ஸ்கின்னை. அந்த ஒரு பிளர்ட் அவுட் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். இப்போ எனக்கு போர்ஸ்லாம் கொஞ்சம் ஓட்டைகள் பெருசாக தெரிய ஆரம்பிக்குது வயசாகுது அப்படின்றதுனால. ஸோ எனக்கு வந்து ஆல் த்ரூ த இயரில் இந்த மாதிரி சிலிக்கன் பேஸ்டு இல்லைனா ஜெல் பேஸ்டு ப்ரைமர்ஸ் வந்து அழகாக செட் ஆகுது. அடுத்து கண்டிப்பாக நான் ஒரு ஃபவுண்டேஷன் அண்ட் கலர் கரெக்டர் வச்சுக்க சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபவுண்டேஷன் போட்டுக்கிறேன். என்னுடைய மேப்ளின் ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். அண்ட் நான் ரொம்ப கம்மியாக தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன், எது மேஜர் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு கீழே இருக்க ஏரியா, மூக்கு மேலே, நெத்தியில், கையாலே கூட நீங்கள் வந்து இப்படி பிளெண்ட் பண்ணலாம். பட் நான் ஸ்பஞ்ச் எடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த சின்ன ஏரியாவில் ஸ்பஞ்ச் ஒன்று எடுத்துக்கிறேன். எனக்கு இதில் தான் வாட்டை வரும் அதனால். பட் நீங்கள் கையிலே கூட பிளெண்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுக்கிறேன் என்னுடைய பேஸ். ஃபவுண்டேஷன்றது ஆப்வியஸ்லி எல்லாருமே ட்ரை பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஃபவுண்டேஷன் நீங்கள் பிக் பண்ணி வச்சுக்கிறது வந்து அட்வைசபிள். ஃபவுண்டேஷன் இப்படி போட்ட அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு எதுவும் ஒரு கிரே பேட்ச் தெரியல, இல்லை இதுவே போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இதோட நிறுத்திக்கலாம். அப்படி இல்லை எங்கேயோ டார்க்னஸ் தெரியுது, கிரே பேட்ச் தெரியுது அப்படின்னா ஆரஞ்ச் கரெக்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் NYBயோட ஒரு ஆரஞ்ச் கரெக்டர் வச்சிருக்கேன். அண்ட் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நான் காமிக்கிற ப்ராடக்ட்ஸ் நீங்கள் செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபரில் வர போயிட்டு இருக்கு, ஆஃபர் டைம். NYB பேசிக்லி பர்பிளில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் பர்பிளில் இப்போது பர்பிள் வாலி தீபாவளி சேல் அப்படின்னு ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஸோ அமேசிங்கான ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு இந்த தீபாவளி டைம் முன்னிட்டு. October 26 அது முடியுது. ஸோ ஆஃபர் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சமாக ஆரஞ்சு என்னோட கையிலே எடுத்து நான் என்னுடைய கண்ணு கீழே வாய் சுற்றி இருக்க ஏரியாலாம் வந்துட்டு இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே அந்த ஆரஞ்சை லைட்டாக மறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னும் கொஞ்சோண்டு ஃபவுண்டேஷன் எடுத்துட்டு அந்த ஆரஞ்சு மேலே போட போகிறோம். லிட்டரலாக ரொம்ப கொஞ்சம். அண்ட் அஃப்கோர்ஸ் மாஸ்க் போட போகிறோம் அப்படின்றதுனால இந்த வாயை சுற்றி நீங்கள் நிறைய போட வேண்டாம், போடாமல் இருக்கிறதே நல்லது. இதுக்கப்புறம் ஒரு காம்பேக்ட் பவுடர் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். என்னுடைய மேப்ளின் ஃபிட் மீ காம்பேக்ட் பவுடர் வச்சு என்னுடைய அண்டர் ஐஸ் ஏரியா, மூக்கு மேலே,
நெத்தியில், வாய் சுற்றி செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஃபுல் ஃபேஸ்லாம் செட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எங்கே நீங்கள் ப்ராடக்ட் போட்டிங்களோ அங்கே மட்டும் நீங்கள் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஒரு ஜெல் லைனர் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து ஜெல் ஐலைனர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். மல்டி பர்பஸ் காஜல் மாதிரி வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிக்கலாம், ஐலைனர் அப்ளை பண்ணிக்கலாம், ஸ்மச் பண்ணி ஸ்மோக்கி ஐஸ் மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து உருவாக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கலாம். எனக்கு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறது வந்துட்டு மேஜராக ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஜெல் லைனர்ஸில். நான் இங்கே ஸ்டே குவிக்கியோட பேடாஸ் ட்ராமா குயின் ஜெல் ஐலைனர் வச்சுருக்கேன். ஷேட் பிளாக் அண்ட் இது கூடவே வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரஷ் கூட கிடைக்கும். ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஐப்ரோஸை வந்து ஃபஸ்ட்டு குயிக்காக ஃபில் பண்ணிக்க போகிறேன். இது ஆக்சுவலாக பிளாக் ஷேட். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சோண்டு கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள். நான் ப்ரஷில் எடுத்துட்டு கை பின்னாடி இந்த மாதிரி ஸ்மூதன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்னுடைய ஐப்ரோஸில் எங்கே எனக்கு நிறைய முடி இருக்கோ அங்கே ஸ்ட்ரோக்ஸ் குட்டி குட்டியாக போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு தேவையான ஷேப்பில் நான் வரைஞ்சிக்கிறேன். ஐப்ரோஸும் வந்துட்டு ஒருத்தவங்களுடைய முகத்தே வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஸோ ஐப்ரோஸில் விளாண்டுறாதீங்க, ரொம்ப டார்க்காக போட்டுறாதீங்க. வேரபிளாக வேணும்னா லைட்டாக வச்சுக்கோங்க. ப்ராபப்ளி நான் லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த ஐப்ரோஸை இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணுவேன். ஆனால் இப்போதைக்கு எனக்கு இது போதும். அடுத்து நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா கொஞ்சமாக ஐலைனர் அண்ட் காஜல் ஒர்க் பண்ணிக்க போகிறேன். காஜல் அப்படின்றது வந்துட்டு ஃபெஸ்டிவலும் காஜலும் வந்துட்டு இட்லி சாம்பார் மாதிரி நல்ல ஒரு காம்பினேஷன். ஸோ அதை வந்து நம்ம சேர்த்து வைக்கிறது ஒரு உசித்தமான செயல். ஸோ என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்டே குவிக்கியோட இந்த பேட் ஆஸ் வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஸ்மட்ச்ப்ரூஃப் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் பிளாக் காஜல் எடுத்துக்கிறேன். இது இன்னொரு ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் ஃப்ரம் பர்பிள். ஸ்டே குவிக்கியில் வந்துட்டு இந்த காஜல் பென்சில் ரொம்பவே நல்லாயிருக்கும், சூப்பர் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்டாக இது. ஸோ இதை எடுத்து நான் என்னுடைய வாட்டர் லைனில் நல்லா திக்காக அழகாக கோட் பண்ணிக்க போகிறேன். அடுத்து நான் அதே ஜெல் லைனர் எடுத்துக்கிறேன். ஸ்டே குவிக்கியில் இருந்து இருக்கக்கூடிய ஜெல் லைனர் பிளாக் எடுத்து மேலே வந்துட்டு லைன் பண்ணிக்க போகிறேன். அண்ட் கீழேயும் கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லாக் மாதிரி இருக்கும். என்னுடைய ஐலைனர் எண்டில் குட்டியாக விங் மாதிரி போட்டு அது என்னுடைய லோவர் லேஷ் லைனோட வந்து நான் ஜாயினும் பண்ணிக்கிறேன். அடுத்தது மஸ்காரா. நான் இன்னைக்கு த்ரூ திக் அண்ட் தின் வால்யூமைசிங் மஸ்காரா வச்சுக்கிறேன் ஃப்ரம் பர்பிள். இதை எடுத்து என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் லேஷஸில் கோட் பண்ணிக்கிறேன். ஐஸ் வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இதுவே வந்துட்டு ஒரு சிம்பிள் ஐ லுக் வேணும் அப்படின்றவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்தது நம்ம இப்போ லிப்க்கு போயிடலாம். இப்போ என் வாயில் வந்துட்டு ஒரு லிப் டிண்ட் இருக்குது, அதனால் கொஞ்சம் அப்படி கிராக்கியாக அப்படி தெரியுது. நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் போட்டுக்க போகிறேன். மாஸ்க் போட போகிறோம், அது வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கணும். ஸோ லிக்விட் லிப்ஸ்டிக் ஒரு பெட்டர் ஆப்ஷன். மாஸ்க் போடாத மாதிரி இண்டோர்லேயே இருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச லிப்ஸ்டிக் நீங்கள் போட்டுக்கோங்க. மாஸ்கெல்லாம் போட்டு வெளில போகிறீங்க அப்படின்னா லிக்விட் லிப்ஸ்டிக் தான் வந்துட்டு உங்களை சேவ் பண்ண போது. ஒரு மேட் லிப்ஸ்டிக். நான் இன்றைக்கி வந்துட்டு NYBE அண்ட் சக்தி கொலாபரேஷன் இருக்கக்கூடிய ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். ஷேட் கிளாசி கான்டெம்பரரி 14. இதனால ஒரு பியூட்டிஃபுல்லான பீச்சிஷ் நியூட் ஷேட். எல்லா ஸ்கின் டைப்புக்கும் வந்துட்டு சூப்பராக சூட் ஆகும் அந்த மாதிரியான ஒரு ஷேட். நான் என்ன பண்ணுறேன்னா இதை என்னுடைய லிப்ஸில் இப்படி ஃபஸ்ட்டு லோவர் லிப்ஸில் மட்டும் போட்டுட்டு என்னோடய கை வச்சு நான் பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ லிப்ஸ்டிக் உங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப சட்டிலாக வேணும், அப்படியே பளிச்சுன்னு எடுத்து காமிக்கக்கூடாதுன்னா நீங்கள் போல்ட் கலர்ஸ் இருந்தால் கூட இந்த மாதிரி லோவர் லிப்பில் மட்டும் போட்டு கையால் பிளெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது இந்த மாதிரி ஒரு வேரபிளான சாஃப்ட் லுக் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த லிப்ஸ்டிக் இன்னும் ஒரே ஒரு கோட் நான் கொடுத்துக்க போகிறேன். ஸோ கைஸ் இதுதான் ஃபைனல் லுக். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள், வேரபிள் அண்ட் கண்டிப்பாக இது வந்து என்னம்மா இது இவ்வளோ போட்டு வந்திருக்கு, அப்பா எவ்வளோ மேக்கப் அப்படிலாம் வந்து உங்களை சத்தியமாக சொல்ல மாட்டாங்க. அண்ட் டீனேஜ் அப்ராப்ரியேட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் இந்த லுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த புது செட்டப்பும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அட் த சேம் டைம் ஒரு மாதிரி ஜாலியாக அந்த ஃபெஸ்டிவ் மூடுக்கு வந்த மாதிரியும் இருக்குது. ஐ எம் ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. கண்டிப்பாக நான் ஏதாவது மாற்றிட்டே இருப்பேன். ஸோ ஒரு நாள் ப்ராபப்ளி ஒரு மாதிரி இருக்கும்.
பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இன்றைக்கி நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் செக் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. October 26 வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு தீபாவளி சேல் நடந்துகிட்ருக்கு பர்பிளில். ஸோ கண்டிப்பாக இந்த சேல் டைமை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணி நல்ல ப்ராடக்ட்ஸ் வந்து அஃபோர்டபுள் சூப்பர் ரேட்ஸில் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளவுதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.